பூசணிக்காய் வச்சு ஒரு கூட்டு பண்ணலாமா? ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றது. ஹெல்த்தியும் கூட இந்த பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய். இந்த பூசணிக்காய் அல்வா கூட செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் நான் இப்போ கூட்டு பண்ணிக்கிறேன். கடலப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், சும்மாவும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கூட்டு சாப்பிட்றதுக்கு. சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு, பூசணிக்காய், பச்சை மிளகாய், தக்காளி, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், உப்பு, கடுகு, சீரகம், பெருங்காயம், தேங்காய் எண்ணெய். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் கடலைப்பருப்பு சேர்த்துருவோம். இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ எடுத்து கழுவி குக்கரில் போட்டுடலாம், வேக வைக்க எல்லாம். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, ஏன்னா கூட்டு பண்ண போகிறோம். அதனால் கரெக்டாக ஊற்றுங்க. ரொம்ப ஊற்றாதீங்க, கம்மியாக ஊற்றி வேக வச்சிடலாம். இப்போ நம்ம இதுக்கு தக்காளி சேர்த்துடலாம். வெங்காயம் போடக்கூடாது, தக்காளி மட்டும் தான் போடணும். தக்காளி சேர்த்துருங்க. இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி தக்காளி சேர்த்துருங்க. வெங்காயம் போடாதீங்க, தக்காளி மட்டும் தான் போடணும். வெங்காயம் போட்டுறாதீங்க. தக்காளி போட்டாச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. மாதிரி பொடிசாக கட் பண்ணி போட்டுருங்க. பச்சை மிளகாய் சாப்பிடும்போது தெரியாது, அப்படியே சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது தெரியாது. நம்ம தொட்டு சாப்பிடும்போது பச்சை மிளகாய் காரம் தெரியாது, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான். பச்சை மிளகாய், தக்காளி போட்டாச்சு. வெங்காயம் போடாதீங்க. பெருங்காயம், பெருங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ குக்கர் மூடிட்டு நம்ம வேக வச்சிடலாம். 3 விசில் விட்டாலே வெந்துடும். அவ்வளோதான், 3 விசில் விட்டுரும். நீங்கள் ஊற வைக்காமல் வேக வச்சிங்கன்னா அதுக்கு 5 விசில் விடணும். இது 3 விசில் போதும். இப்போ திறந்து பார்த்துலாம். இதை பாருங்கள், வெந்துருச்சு. கொஞ்சமாக தண்ணி வச்சா கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அதை அப்படியே இருக்கட்டும். பூசணிக்காய் தோல் சீவிட்டு இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. தோல் சீவியாச்சு. இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து தோல் சீவிட்டு வச்சுக்கோங்க. இப்போ பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக போடாதீங்க, குட்டி குட்டியாக போடுங்க. அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக போடுங்க. பாரு எவ்வளோ பொடிசாக போடுறோம், குட்டி குட்டியாக. நான் பூசணிக்காயில் எப்படி அல்வா செய்கிறதுன்னு அடுத்த வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும் பூசணிக்காய் அல்வா. ஒயிட் பூசணிக்காயும் அல்வா செய்யலாம், மஞ்சள் பூசணிக்காயும் செய்யலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அல்வா. நான் எப்படி செய்கிறது அடுத்த வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான். துண்டு துண்டு துண்டாக குட்டி குட்டி குட்டியாக அரிஞ்சாச்சு. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சிடலாம். எல்லாத்தையும் அரிஞ்சாச்சு பாருங்கள். அரியறது மட்டும்தான் வேலை. கொஞ்சம் அரிஞ்சிட்டு டக்குன்னு வேக வச்சு இறக்கிடலாம்.
அவ்வளோதான், எல்லாத்தையும் அரிஞ்சாச்சு. இப்போ இது மாதிரி அரிஞ்சு போட்டுருங்க. இது மாதிரி சின்னதாக அரிங்க. இப்போ இதை நம்ம அலசிக்கலாம். தண்ணி ஊற்றி அலசி வச்சுக்கணும். தண்ணியிலே ஊற வைக்கக்கூடாது. தண்ணியை ஊற்றி உடனே அலசி எடுத்து வச்சுக்கணும். இது மாதிரி தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கோங்க. நம்ம முதல்ல அலசிட்டு அரிஞ்சோம்னா கூட மண் வரும். அதனால் இதை மாதிரி அரிஞ்ச பிறகு தான் அலசணும். இப்போ அந்த பருப்பு வெந்துடுச்சு பாருங்கள். இது பாருங்கள், தண்ணியில் கரெக்டாக இருக்குது. இப்போ பூசணிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அலசி வெடிக்கட்டி வச்ச பாருங்கள், அந்த பூசணிக்காய் எடுத்து இதில் சேர்த்துடலாம். பருப்பில் எல்லாம் பூசணிக்காய் சேர்த்தாச்சு. இது சப்பாத்திக்கு வச்சுன்னு சாப்பிட்லாம். தோசை இட்லிலாம் இல்லை, சப்பாத்திக்கு வச்சுன்னு சாப்பிட்டிங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். மஞ்சாத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள். இடியாப்பத்துக்கும் இது வச்சு சாப்பிட்லாம். இடியாப்பம், சப்பாத்தி ரெண்டுத்துக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வேணால் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இடியாப்பம், சப்பாத்தி ரெண்டுத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். பூசணிக்காய் சாப்பிடாதவங்களாம் இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. சப்பாத்திக்கும் இடியாப்பத்தை வச்சு கொடுங்க, கண்டே பிடிக்க முடியாது. சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. அதனால் அது மாதிரி சப்பாத்திக்கும் இடியாப்பத்துக்கும் வச்சு கொடுங்க. அவ்வளோதான், நல்லா கலரி விட்ருங்க. பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கூட இல்லை, அதனால் வேகாது. அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். பருப்பு கரெக்டாக இருந்தது தண்ணி. இப்போ இந்த பூசணிக்காய் வேகிறதுக்காக கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றுவோம். நிறைய ஊற்றாதையும், கொஞ்சோண்டு ஊற்றுங்க. ஒரே கொதியில் வெந்துடும் பூசணிக்காய். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு வேக போகிறதில்ல, வெயிட் போட போகிறதில்ல. சும்மா சாதாரணமாக தான் மூட போகிறோம். தட்டு போட்டு மூடி வேக வச்சிடலாம். இப்போ கறிவேப்பிலை சேர்த்துருங்க. கறிவேப்பிலை சேர்த்தாச்சு. தண்ணி பார்த்திங்களா, கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுறலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கலரி விட்டுறலாம். நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. அதுதான் கலரியாச்சு. இப்போ நம்ம இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். தட்டு போட்டு இது மாதிரி மூடிடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி சேர்த்துடலாம். காய் வெந்துருச்சு. இப்போ இறக்குற நேரத்தில் கொத்தமல்லி சேர்த்து தாளித்து ஊற்றிடலாம். இப்போ ஒரு கலரிடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு காய். இப்போ நம்ம தாளித்து ஊற்றிடலாம். நல்லா கலரி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ இறக்கிட்டு நல்லா கலரி விடுங்க. அவ்வளோதான், காய் ரெடி ஆயிடுச்சு பூசணிக்காய். இப்போ நம்ம தாளித்து ஊற்றிடலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு, கடுகு சேர்த்துட்டு, சீரகம் சேர்த்துட்டு, இப்போ நம்ம அதில் எடுத்து சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம இதில் பெருங்காயம் சேர்த்துட்டோம், அதனால் அதில் சேர்க்கலை. இப்போ எடுத்து ஊற்றியாச்சு, அதை காமிக்கலை. அவ்வளோதான். இதில் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் அப்படியே வைங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கலாம். பூசணிக்காய் கடலப்பருப்பு கூட்டு ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஈஸியான முறையில் செஞ்சாச்சு. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். அதனால் இந்த பூசணிக்காய் ரொம்ப நல்லது. நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, இடியாப்பத்துக்கு 3த்துக்கும் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கூட்டு சாப்பிடுங்க. சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க பூசணிக்காய். அவ்வளோ நல்லாயிருக்கும் இது. நான் இப்போ தயிர் சாதத்துக்கு சாப்பிட்றேன் இந்த பூசணிக்காய். தயிர் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் தயிர் கூட்டு வச்சு சாப்பிட போகிறேன். நீங்கள் காரக்குழம்பு, ரசம், சாம்பார் எது கொண்டாலும் வச்சு சாப்பிட்லாம். சாப்பிடணும் போல் இருக்கா, உடனே கூட்டு செய்யுங்க. பூசணிக்காய் போட்டு கூட்டு செய்யுங்க.
சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.